முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி ஆகியோரது கொள்கைகளை புறம் தள்ளிவிட்டு திமுக ஆட்சி நடத்துகிறது என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவின் ஐடி பிரிவுகள் தொடர்ந்து பிராமண சமூகத்தை அவமதிக்கின்றன. பிராமணர்களுக்கு சலுகைகள் கேட்கவில்லை. அவர்களை அவமானம், கேலி, கிண்டல் செய்யாதீர்கள். பிராமணர்கள் அர்ச்சகர், சிவாச்சாரியார்களாக கோவில்கள் இந்து கலாச்சாரம், பண்பாட்டை பாதுகாக்கின்றனர். ஆனால் அவர்களை ஒருமையில் பேசுகின்றனர். ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படும்படி பாடல் பாடுகின்றனர். சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகின்றனர். இந்துக்களை, குறிப்பாக பிராமண சமூகத்தை இழித்தும் பழித்தும் பேசுகின்றனர் திமுகவினர். பொள்ளாச்சி விவகாரத்தில் குரல் கொடுத்தவர்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எங்கு சென்றனர்? திட்டமிட்டு இந்துக்களை, பெண் சந்நியாசிகளை கேவலப்படுத்துகின்றனர். சனாதன கொள்கையில் தீவிரமாக உள்ளவர்கள் மீது பொய் வழக்கு போடுகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்று போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நடிகை கஸ்தூரியை வெளிமாநிலம் சென்று கைது செய்கின்றனர். சீமான், பாஜகவின் குஷ்பு, பாமகவின் சௌமியா அன்புமணி உட்பட போராடுவோரை கைது செய்கின்றனர். தற்போது கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு ஞானோதயம் வந்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்துள்ளனர். பிராமணர்கள் அனைத்து சமூகத்தினருடனும் ஒன்றுபட்டு வாழ்பவர்கள். எங்காவது ஜாதி கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று அவர்கள் மீது வழக்கு உண்டா? கோவில்களில் அனைத்து சமூகத்தினரையும் அழைத்து சென்ற வைத்தியநாத ஐயர், பெண் கல்விக்கு வித்திட்ட ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், உடன்கட்டை ஏறுவதை ஒழித்த ராஜாராம் மோகன்ராய், ஏன் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்த பிரசாந்த் கிஷோரும் பிராமணர்களே என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார். கிராமங்களில் பணியாற்றும் வறுமை ஒழிப்பு கணக்காளர்கள் 7000 பேருக்கு 6 மாதம் முதல் ஓராண்டு வரை சம்பளம் வழங்காததால் வேதனைப்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் அவர்கள் மனு கொடுத்துள்ளனர். தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 1 கோடி பேர் மது அருந்துகின்றனர். சமீபத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சாராயத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான். கணவனை இழப்பது, பொருளாதார கஷ்டம், குழந்தைகளை வளர்ப்பதில் சிரமம், சமுதாயத்தில் பாதுகாப்பின்மை என அனைத்திற்கும் சாராயம் காரணமாக உள்ளது என்று தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் மாநில தலைவர் ஆர் கோபால்ஜி பேசியுள்ளார். பெண்களுக்கு தமிழக அரசு 1000 ரூபாய் தருகிறது. அதை வைத்து எதுவும் செய்ய முடியாது. மது அருந்துபவர்கள் டாஸ்மாக் மதுக்கடைக்கு மாதம் 10,000 ரூபாய் செலவழிக்கின்றனர். அந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தால் நகை வாங்கி சேமிப்பதுடன் குழந்தைகளுக்கு நல்ல உணவு, உடை வாங்கி தரலாம். இந்த 1000 ரூபாய் வேண்டுமா? மாதம் 10,000 ரூபாய் சேமிக்க வேண்டுமா? டாஸ்மாகால் பெண்களின் உரிமை, வாழ்வாதாரம் கெட்டுப்போகிறது. பெண்கள் சாலையில் இறங்கி போராடினால்தான் தடுக்க முடியும். போராட்ட குணமாக, உண்மையான சக்தியின் சொரூபமாக பெண்கள் மாற வேண்டும் என்றும் மிக விரைவில் தமிழகம் தழுவிய பிரம்மாண்ட சக்தி சேனா மாநாடு நடத்த வேண்டும். சக்திகள் ஒன்று சேர்ந்தால் அதன் பலம் என்ன என்பதை அரசியல்வாதிகளுக்கு உணர்த்த வேண்டும் என்றும் ஆர் கோபால்ஜி பேசியுள்ளார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி வரை இதே நிலை தொடரலாம். ஜனவரி 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம். வடக்கில் இருந்து வரும் குளிர்காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை போலீசார் பெருந்துறை ஈரோடு ரோடு வாய்க்கால் மேடு அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 7 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் அனைவரும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும், பெருந்துறை அருகே பனிக்கம்பாளையம் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக தங்கி வெல்டிங் மற்றும் கட்டட வேலைக்கு சென்று வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து உரிய ஆவணங்கள் மற்றும் அனுமதி இல்லாமல் தங்கி இருந்த 22 வயது முதல் 48 வயது வரையிலான 7 பேரையும் கைது செய்து பெருந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் காவல்துறையினர் அடைத்துள்ளனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் அமெரிக்காவில் வழங்கப்பட்ட
மொத்த H1B விசாக்களில் 5இல் 1 பங்கை இந்திய நிறுவனங்கள் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. லாலு பிரசாத் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நிராகரித்துள்ளார். பொதுமக்களின் கைபேசிகளுக்கு வருகின்ற மோசடி அழைப்புகளை தடுப்பதற்கான சோதனை திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளதாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையம் ட்ராய் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கும் சொந்தமாகாமல் தொண்டர்களால் இயக்கப்படும் ஒரே தேசிய கட்சி பாஜக மட்டுமே என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தேச விரோத சக்திகளுக்கு எதிராக கவனமாக செயல்பட வேண்டும் என்று தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவுறுத்தியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்கள் அமைப்பினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 4 நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த மோதலில் காவல்துறை தலைமை காவலர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார்.